ஓகே. ஸோ வீடியோ பார்த்தீங்களா நீங்க எஸ்டர்டே? ஸோ வீடியோவில் எப்படி அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி அலைன்மெண்ட் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்களா? சார் டாபிக் சார் புரியலையா? அது ஓரளவுக்கு தான் சார் புரியுது. ஓரளவுக்கு தான் புரிஞ்சு. ஸோ ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் இருக்கு சார். பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கரெக்டாகவே வர மாட்டேங்குது சார். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக வர முடியாது. ஸோ நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி, ஸோ அந்த வாட்சிங்லே சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன்னா, ஏதோ டவுட்னா ஸோ அந்த டைமில் அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்து ஸோ கோடை ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்காண்டி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. ஓகே சார். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் சார் ஹெட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு? சார் அந்த இதில் அந்த மூவ் பண்ணும்போது அந்த ம் ஜாவா ஸ்கிரிப்ட் வர மாட்டேங்குது சார். ஆனால் அதில் எல்லாம் கண்டென்ட்லாம் கொடுத்துருங்க சார். ஜாவா ஸ்கிரிப்ட் வரந்துருக்கு. சரி ஓகே, அந்த ஒரு செக்ஷனை விட்டுருங்க. இப்போ பேனர் பண்ணலையே, பேனர் வந்து பண்ணலையே. ஸோ ஹெட்டர் வரைக்கும் பண்ணுறீங்க. இப்போ பார்ஷியலாக பேனரே இல்லையே. ஸோ பேனரில் கண்டென்ட் மட்டும் இருக்க போடுறீங்க. ம் சார் பேனருக்கு ஃபுல்லாக கண்டென்ட் எல்லாம் கொடுத்தா அது ம் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபைண்ட் கொடுத்தா வர மாட்டேங்குது சார். ஸோ இமேஜ் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பேனரை நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடணும். ஓகே. பேனரும் ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இது ஒர்க் ஆகலையா? ஆமாம் சார். ஸோ அதோட கோடை சென்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. நான் அனுப்புகிறேன் சார். ஓகே. ரேணுகா நீங்களும் இதோட கோட் அனுப்புங்க. இதுக்கு என்ன ஸ்டைல் கொடுத்தீங்கன்ட்டு. ஸோ இது சென்டரில் வர முடியாது அப்படி தானே? ம் கேக்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? கேட்குது சார். ஓகே, இது சென்டரில் வரணும் அதானே? எஸ் சார். ஓகே. ஸோ அதோட கோடையும் அனுப்புங்க, சிஎஸ்எஸ் கோடு. ஓகே சார். ஓகே. இது ஐக்கான் எதுக்கு போடல நீங்கள்? சார் ஐக்கான் போட்டிருந்தேன். ம் ஆனால் அந்த கோட் வந்து செட் ஆகல சார். ஐக்கானே இல்லையே. ஐக்கான் காப்பி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்குங்க. சார் ஒன்று செக் பண்ணுறேன் அந்த கோட ஐக்கானோட. ஓகே. ஃபாஸ்ட். ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட். ஸோ முன்னாடி டேட்டா வந்து ஸோ 3 பேக்ரவுண்ட் ஒயிட் டாப் 0 வித்
140 rupee 0 left minus 85 transition second x minus 1 for reducing. ஸோ எல்லை ஓவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற ஒரு 5 ஒன்ஸ் பண்ணுறது. ராதாகிருஷ்ணன் HTML கோட் அனுப்புங்க. ஸோ இதோட CSS கோட் ஓகே. CSS ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் போட்டிருக்கீங்களா? கேக்குதா? ஸோ தெரியுதா அலைன் ஐட்டம் சென்டர்? ஸோ அந்த இடத்துல அலைன் ஐட்டம் சென்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன கொடுத்தா அலைன் ஐட்டம் சென்டர் ஒர்க் ஆகும்? இல்ல அது ஓகே. ஸோ div இருக்கணும். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். எஸ் கரெக்ட். அதை டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த அவுட்புட் எனக்கு ஷோ பண்ணுங்க. சைஸ் 300 பிக்சல். இந்த ஐக்கு எதுக்கு சைஸ் 300 பிக்சல் கொடுத்துருக்கீங்க? ஸோ பேடிங் 50 பிக்சல். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐகானுக்கு 300 பிக்சல் அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவையில்லையா? நமக்கு ஸ்மாலாக இருந்தால் போதும். font size 30 pixel, box 600 pixel, item center. ஸோ இங்கெல்லாம் ஐட்டம் சென்டர் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து div இருக்குது. ஸோ divல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் கொடுத்தாலே அது சென்டரில் போயிடும். ஓகே, அதோட அவுட்புட் இப்போ மாற்றிட்டு அதோட அவுட்புட் அனுப்புங்க. ஒரு ஓகே. ஸோ ராதாகிருஷ்ணன் இதுக்கு அடுத்து உள்ள போட்டிருக்கீங்களா எல்லைக்குள்ள? அந்த எல்லைக்குள்ள போட்டிருக்கிறது வந்து என்னது? கேக்குதா? ஸோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஸோ வெயிட் பண்ணுங்க. JavaScript 2, JavaScript 3, JavaScript 4 இருக்குல்ல? ஆமா சார். ஸோ ஹோம் அபவுட் எங்க? ஹோம் அபவுட் கீழே வரும் சார். ஹோம் அபவுட் அது கீழே வரும். ஸோ ஹோம் அபவுட் சர்வீஸ் போர்ட்ஃபோலியோ டீம்ஸ் பிளாக். ஸோ நீங்கள் HTML ஃபுல்லாக அனுப்புங்க. ஏன்னா ஹோல் ஹெட்டர் இருக்கு. ஸோ எல்லையில டேரெக்டாக JavaScript இருக்கு. ஸோ அது இல்லையே, டாப்ல தான் இருக்கணும் ஹெட்டர். நான் அனுப்புங்க. ஓகே, இப்போ சென்டர் வந்துட்டா? ஆனால் பேடிங் எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சென்டர் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருங்க.
ஸோ பேடிங் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பேடிங். அதே மாதிரி ஐகானே வரல. ஸோ ஐகான் எதுக்கு வரலன்னு பார்த்துருங்க. பார்த்துட்டேன் சார். ஓகே. ஸோ ஓகே. ஸோ சிஎஸ் நம்ம 1 வீக்கில் நம்ம முடிக்கணும். ஓகே, 1 வீக்கில் எப்படிப்பட்ட டிசைன் கொடுத்தாலும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 1 or 2 வீக்கில் ப்ராஜெக்டில் உள்ள டிசைன் கூட நீங்கள் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். ஓகே. ஓகே சார். ஓகே, பிளாக் சிஎஸ்எஸ் HTML CSS JavaScript. ஓகே ஓகே ஓகே. டாப்ல எப்படி காமிக்கும் சார்? ஓகே, இம்பேக்ட். ஸோ அதில் டூவில் இருக்கிற இல்லை ராதாகிருஷ்ணன் சார். ஸோ நேவ் 2 கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார். ஸோ நேவ் 2ங்கிறது வந்து 2வது லெக்சர் வருதுங்க. ஆமா சார். ஸோ நேவ் 2க்குள்ள இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட்ல இருக்கிற லிஸ்ட்டு, ஸோ கோர்ஸர் ரிலேட்டிவ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதை ஓவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற நேவ் 3 யூஸ் பண்றீங்க அப்படிதானே? ஆமா சார். ஸோ ஒப்பாசிட்டி 1, செட் இண்டெக்ஸ் 1, ஸோ எல்லாத்துக்குள்ள இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு பாருங்க. ஸோ இங்க இருக்கு. ராதாகிருஷ்ணன் கேக்குதா? சார் எங்கிட்ட பேசுறது? ஸோ இந்த இடத்துல டாட் நேம் 3 இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் விடுங்க. ஓவர் இருக்கும். சார் சார். ஸ்பேஸ் விட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ வருது சார். வருதா? வருது சார். வருதில்ல? ஸோ அந்த அவுட்புட்டை ஒரு நிமிஷம் எடுத்து குரூப்ல போட்டுருங்க. நான் போடுறேன் சார். ஓகே, ஃபாஸ்டா சொல்லுங்க.
ஸோ ஓகே, இப்போ அடுத்து பூஸ்டர். அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பேனர் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் அபவுட் செக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அபவுட் செக்ஷன், ஸோ இந்த அபவுட் செக்ஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் கேக்குதா? எப்படி? ஸோ 2 செக்ஷன். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து அபவுட்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஸோ கண்டெய்னர் அதுக்கடுத்து ஸோ ரைட்டு ஓகே. ஓகே, தென் அடுத்து இதுக்குள்ள ரைட் பண்ணி பிடிக்கணும், லெஃப்ட் பண்ணி பிடிக்கணும் சார். ஸோ ரைட் தனியாக பிடிக்கணும், லெஃப்ட் தனியாக. ஓகே, ஸோ ஓகே பிடிச்சாச்சு. தென் நாங்க அபவுட்டுக்கு ஹைட் கொடுக்கணும் சார். அபவுட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரைட், பேக்ரவுண்ட் கலர் அதோட ஹைட் வரையும் செட் பண்ணணும் சார். சரி ஓகே. சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பிடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஸோ உள்ள கண்டென்ட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அபோட்டஸ் இருக்கு, அந்த அபோட்டஸ்ல சென்டர்ல அலைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் உள்ள வேர்டிங்ஸ்லாம் சும்மா நார்மல் பேராகிராஃப் டேக்ல கொடுத்துக்கணும். ரெண்டாவது இது வந்து H1 H3ல கொடுத்தாலும் ஓகேவா. அதுக்கடுத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து நார்மல் பேராகிராஃப் வந்து லெஃப்ட்ல போடணும் சார். சரி ஓகே. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஸோ காமனாக இப்போ ஒரு அபோட்டஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ பேராகிராஃப் இருக்குது. ஸோ இது லெஃப்ட். இதோட நீங்கள் இதோட ஹைட்டையும் ஸோ இதோட இதையும் பாருங்கள். ஸோ சேம் சினாரியோவில் இருக்கும். பட் இந்த அபோட்டும் அது கீழே உள்ள இந்த கண்டென்ட்டும் ஸோ ஸ்ப்ளிட் ஆகி தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் நம்ம பிடிச்சாச்சு. ஸோ இந்த டிவு ஒரு செக்ஷன் லெஃப்ட், ஸோ இந்த டிவு ஒரு செக்ஷன் ரைட். ஸோ காமனாக 2 டிவு இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் டிவில் வந்து ஒரு த்ரீ, ஸோ சம்திங் ஒரு ஹெட்டிங் டேக், அடுத்து இமேஜ், ஸோ சம்திங் பேராகிராஃப் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே டாப்பில் ஒரு பேராகிராஃப். ஸோ இதை வந்து ஒரு லிஸ்ட் ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு இமேஜஸ் இருக்கு. ஸோ ஆனால் அந்த பர்டிகுலராக அபவுட் அதுக்கடுத்து சம் பேராகிராஃப் இருக்கு. ஆனால் அது மட்டும் டாப்ல இருக்கு. ஸோ இந்த 2 சினரியோக்கும் செட் ஆகாம டாப்ல இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் HTML-ல? பேஜா இல்ல இல்ல, இப்போ வந்து இது லெஃப்ட் டிவ்ல வருது. ஸோ இது ரைட் டிவ்ல வருது. ஸோ இதை நான் எந்த டிவ்ல போடணும், எந்த டிவ்ல டிஃபைன் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஸோ லெஃப்ட் டிவ்ல போடணும். ஸோ ரேணுகா நீங்க சொல்லுங்க. அது லெஃப்ட்லயும் போடாம ரைட்லயும் போடாம மூணாவது ஒரு டிவ் கிரியேட் பண்ணி தனியா போடணும் நினைக்கிறேன் சார். ஓகே, மூணாவது டிவ் எதுல கிரியேட் பண்ணணும்?
சரி ஓகே கேக்குதா? தேர்ட் டிவ் கிரியேட் பண்ணோம். ஸோ தேர்ட் டிவ் எங்க கிரியேட் பண்ணோம்? ஹோல் டிவுக்கு மேல போட்டதுக்கு கரெக்டா இருக்கும் சார். ஹோல் டிவுக்கு மேலே பண்ணோம். ஓகே சூப்பர், இதான் கரெக்ட். ஸோ ஹோல் டிவுக்கு மேலே பண்ணோம். என்னன்னா ஸோ இது இது ரெண்டும் சினாரியோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ்ல இருக்கு கரெக்டா. ஸோ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ இது லெஃப்ட்ல உள்ள டிவ்ல வரும், ஸோ ரைட்ல உள்ள டிவ் வரும். பட் இந்த செக்ஷனுக்கு ஹெட்டிங்கா ஒரு டிவ் இருக்கு. ஸோ அது கீழே ஸோ ஹெட்டிங்கா ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மீனிங்கா சம் பேராகிராஃப் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் டிவுக்குள்ள தூக்கி போட்டோம்னா இல்லை லெஃப்ட் டிவுக்குள்ள உள்ள தூக்கி போட்டோம்னா நீங்க லெஃப்ட் டிவுக்குள்ள உள்ள தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்படி போடும்போது நீங்க வந்து அபோட்டஸ் இதெல்லாம் லெஃப்ட்ல போட்டுருவீங்க. ஸோ ரைட் டிஸ்பிளே பிளஸ் கொடுக்கும்போது இதோட கண்டென்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்காண்டி நீங்க பர்டிகுலரா மார்ஜின் கொடுத்து நீங்க கீழே இறக்கணும். ஆனா அப்படியே பண்ணலாம், பட் அது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. என்னன்னா இந்த அபோட்டஸும் இந்த உள்ள பேராகிராஃபும் ஒரு தேர்ட் டேக். இப்போ நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதை வந்து நார்மலாக இப்படி கொண்டாடுறேன். ஸோ இப்படி கொண்டாடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது தனி டிவ், ஸோ இது தனி டிவ், ஸோ மூணாவது இருக்கு தனி டிவ். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா இது ஒரு ஹெட்டிங் ஒரு டிவ்வாக இருக்கு. ஸோ இந்த செக்ஷனை ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ற. ஸோ இந்த செக்ஷனை பார்த்தோன்னே இதை ரெஃபர் இது இந்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெஃபர் வந்து அபவுட் ரெஃபர். ஸோ இது அபவுட்ங்கிறதுனால இது ஒரு ஹெட்டிங் டேக்கா தனியாக போட்டுக்கும் போது தெரிஞ்சிடும் இது ஒரு ஹெட்டிங் டிவா நம்ம போட்டுக்கணும். ஸோ அதுதான் ஒரு ஹெட்டிங் டிவா போட்டுட்டு ஸோ இதில் கிளாஸ் கொடுத்தாச்சு. ஸோ கிளாஸில் வந்து ஹெட் அபவுட்னு கொடுத்துருங்க. ஸோ ஹெட் அபவுட்னு கொடுத்துட்டோம்னா ஸோ அந்த டிவுக்குள்ள நீங்கள் இதில் ஒரு H2 ஸோ H3யோ இல்லை இதில் பேராகிராஃப் ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா இருந்துச்சு இடத்துல H3 about us. ஸோ அபவுட் அஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் சம்திங். ஸோ பேராகிராஃப் சம்திங் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது ஒரு ஹெட்டிங் டேக்காக இருந்துக்கலாம். ஸோ காப்பி பண்ண முடியல. ஓகே ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஹெட்டிங் டேக்காக நான் போட்டேன். ஸோ அபவுட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நான் ஹைட் எதுவுமே செட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அபவுட்டர் ஸோ எல்லாம் வந்துட்டு ஸோ இது என்னன்னா மேலே உள்ள கண்டென்ட்லேயும் ஓவர் ரைட் ஆகுது. ஏன்னா மேலே உள்ள பேனர் செக்ஷன் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்ஜின் கொடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். மார்ஜின் ஸோ மார்ஜின் டாப் ஸோ டாப் 200 பிக்சல். ஸோ 200 பிக்சல் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு டிஃபால்ட்டாக கீழே அபவுட்டஸ் வந்துடுது. ஸோ சிங்கிள் வைஸ் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஸோ இப்போ ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம்லாம். ஸோ லெஃப்ட் டிவ்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ லெஃப்ட் டிவ்ல ஒரு பேராகிராஃப் டேக் ஒரு ஹேஷ்டேக் போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு ஸோ லெஃப்ட் ஒரு H2 ஸோ H2 கிரியேட் பண்ணுறேன், கண்டென்ட்டை போடுறேன். ஸோ அதுக்கடுத்து இமேஜ் ஸோ இமேஜ் டேக் இருக்கு. ஸோ அந்த ஒரு இமேஜை நீங்கள் போட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு நான் மேலே உள்ள இமேஜ் அப்படி போட்டிருந்தேன். மேலே இமேஜ் வந்து நார்மலாக ஒரு இமேஜ் அதுக்கு இமேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ இமேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ லெஃப்ட்டு அதுக்கடுத்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் சம் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் இருந்துச்சு. ஸோ பேராகிராஃப் டேக்கு சம்திங் இதே கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃப் டேக் இதை கொடுத்துட்டு தென் அதுக்கடுத்து லிஸ்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ இஎல் போட்டுடுங்க. அடுத்து எல்ஐ போட்டுடுங்க. ஸோ எல்ஐ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு தான் மூணு லிஸ்ட் ஆர்டர் மாதிரி எல்ஐ இருக்குது. ஸோ நீங்கள் எல்ஐனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு எல்ஐ வேண்டாம் ஸோ நார்மலாக பி டேக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னா
நார்மலாக பீடாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீடாக் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதை காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கானை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஐக்கானை தூக்கி நீங்கள் எப்படி போட்டு ஸோ அதை அப்படி காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரைட் ஐக்கானுக்கு பதிலாக நான் நார்மலாக அந்த முன்னே யூஸ் பண்ணுற ஐக்கானுக்கு என்ன போட்டுருக்கேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பெருசாக இருக்குது. அந்த இமேஜ் இப்போ இதை ரெண்டே டிஸ்பிளே ப்ளஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இமேஜுக்கு ஹீரோ இமேஜ் சிமிலர் வைஸ் அதே கிளாஸ்லேயும் கொடுத்துருங்க. ஸோ இமேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க டிஃபால்ட்டாக ஒரு டிவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி நம்ம டிவ் எது கொடுக்கணும்னு நான் சொன்னாலும் ஒரு இமேஜ் நீங்கள் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு டிவ்வுக்குள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ கிளாஸ் நேமை ஸோ ஹீரோ இமேஜ் கொடுங்க. அதுக்கடுத்து காமனாக ஹோல் அபவுட் எடுத்துக்கிட்டு அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ காமனாக பிளாக் எலமெண்ட் ஃபுல்லாக இன்லைன் எலமெண்ட்டாக மாறணும். ஸோ இன்லைன் எலமெண்ட்டாக மாறின பிறகு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் இது கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டுமே 50% டிவில் வித்து கொடுக்கணும். ஏன்னா காமனாக ரெண்டுக்கும் 50% இருக்கா. ஸோ காமனாக இது 50% இது 50%. ஸோ கொடுக்கும்போது டேரெக்டாக இருக்கிற டிவுக்கு வித் 50% கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ ஒரு ஹெட்டிங் ஸோ இந்த செக்ஷனுக்கு ஒரு ஹெட்டிங் டிவ் இருக்குது. இது ஹெட்டிங் டிவ். ஸோ இது ஃபுல்லாக லெஃப்ட் டிவ். ஸோ இது ஃபுல்லாக ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதுக்கு அலைனா கரெக்டாக இது இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஹெட்டிங் டிவ் தனியாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டிவ் நம்ம ஒரு செக்ஷனை பார்க்கணும். ஸோ செக்ஷனை பார்க்கும்போதே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த செக்ஷனுக்கு நம்ம இந்த இத்தனை டிவ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீசஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திங்கிங் நிறையா ஆகிக்கிறது நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் இதுனா. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஸோ இதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் வருது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் அதை அப்படி காப்பி பண்ணி ஸோ சம் பக் ஆகிட்டு எனக்கு அப்படி எதுவுமே டிசைனே ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ அதை ஒரு கிளிக். ஸோ இதையும் காப்பி பண்ணி இன்னொரு பீடாக்ல போட்டு இன்னொரு பீடாக்ல போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து இங்கே ரைட்டில் 3 கண்டென்ட் ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகே, இதில் ஃபஸ்ட் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் இதுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இந்த இதுக்கு நம்ம ஐக்கான் எடுத்துக்கலாம். ஃபாண்டாஸ் இருக்கிறேன். ஸோ ரைட் ஐக்கான் எதுனாடி ஸோ ஃபாண்டாஸ் வந்து ஸோ செக்குன்னு நான் கொடுங்க. செக். ஓகே, டன். சேமாக இருக்கும். ஓகேண்ணா,
இதை அப்படி காப்பி பண்ணி காப்பி காப்பி இதை ஃபார் சர்க்கிள் செட் காப்பி பண்ணி கலர். ஸோ பர்டிகுலராக என்ன கலர் இருக்கு? ஸோ க்ரீன், அது க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் க்ரீன். ஸோ க்ரீன் யூஸ் பண்ணிட்டு தென் ஒரு கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட் அடுத்து இமேஜஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ அதுக்கடுத்து ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இமேஜுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அப்படி இதே காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ நான் இது ஹீரோ இமேஜ் சொல்லி நான் சிமிலர் வைஸ் மேலே உள்ளதே காப்பி பண்ணி நான் கீழே போட்டுருக்கேன். பட் நீங்கள் அப்படி போட்டாங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக அதோட இமேஜ் எடுத்து நீங்கள் அப்படி டேரெக்டாக போட்டுருங்க. டேரெக்டாக போட்டு கரெக்டாக அலைன் பண்ணி போட்டுருங்க. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஹெட் செக்ஷன், ஹெட் டிவ், அதுக்கடுத்து லெஃப்ட்டு, ஸோ அடுத்து ரைட்டு. ஸோ லெஃப்ட்டில் பர்டிகுலராக கண்டென்ட், அதுக்கடுத்து இமேஜ், ஸோ அதுக்கடுத்து சம்திங் இன்னொரு ரெண்டு பேராகிராஃப் கண்டென்ட். ஸோ மேலே உள்ள ஒரு பேராகிராஃப் கண்டென்ட், அடுத்து 3 இது ஒரு செக்குடு ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு 3 கண்டென்ட்ஸோட இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப், அடுத்து ஒரு இமேஜஸ். ஸோ அவ்வளோதான் இதோட எண்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோதான் அது பேராகிராஃப் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனோட டோட்டல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு, ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பண்ணிடுவீங்களா அது? இல்லை இன்னும் நான் டீப்பாக சில வயசு அதே மாதிரி கொண்டு வரணும். கேட்குதா? ஓகே. ஏன்னா இது பார்க்க எனக்கு ஈஸியாக தான் தெரியுது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, இது கண்டென்ட் எல்லாம் மாற்றணும். ஸோ இமேஜை கரெக்டாக அதோட சைஸ் கொண்டு வரணும். ஸோ நான் போட்டிருக்கேன் நார்மலாக அதோட சைஸுக்கு கொண்டாந்து. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபாண்ட் சைஸ்லாம் கரெக்டாக கொண்டாந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 செக்ஷனும் எக்ஸாக்டாக பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கண்டென்ட் வைக்கிறதும் ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றுறதும் தான். புரியுதா? ஓகே. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு ஓகே. இது எதுவும் டவுட் இருக்கா? என்னன்னா இது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனுக்கு பர்டிகுலராக கைடு கொடுத்துருங்க. கைடு கொடுத்துட்டு இதை வந்து லெட்டர் ஸ்பேஸ் ஒன்று உண்டு. என்னன்னா லெட்டர் ஸ்பேசிங்னு ஒன்று உண்டு. ஸோ அது கொடுத்து கொஞ்சம் லெட்டர் ஸ்பேசிங்கும் கொஞ்சம் அதிகமாகிடுங்க. ஸோ அதுக்கு பேராகிராஃப் மார்ஜின் பாட்டம் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் மார்ஜின் கொடுத்து பர்ஃபெக்டாக அதே மாதிரி கொண்டாந்துட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். அந்த டிசைன் ஒரு வெப்சைட் உங்களுக்கு இந்த செக்ஷனாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு அனிமேஷன் இருக்கா? ஸோ அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். பர்டிகுலராக ஒரு ஐக்கான் மட்டும் வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு ஐக்கான் தேடுங்க, ஒரு வீடியோ ஐக்கான் பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோ பர்டிகுலராக ஏதோ ஒரு ஐக்கான். ஸோ வீடியோ மாதிரி இந்த சர்க்கிள் பிளேயர் இருக்குது. ஸோ இந்த 2 தடவை ஒரு ஐக்கானை நீங்கள் கொண்டாந்து இந்த ஐக்கானை மட்டும் இப்போ இந்த சென்டரில் கொண்டாடணும்னா என்ன பண்ணணும்? ஸோ பர்டிகுலராக இந்த ஐக்கானை சென்டரில் கொண்டாடணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ராதாகிருஷ்ணன் நீங்கள் வச்சு சொல்லுங்க. இந்த ஐக்கானை ரைட்ல இந்த இமேஜ்ல சென்டர்ல கொண்டாடணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே கொடுத்து எப்படி டிஸ்ப்ளே கொடுத்து ஓகே அது ஓகே. அது வந்து நார்மலா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டிவ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு டிவ் இருக்கு. ஸோ அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து டிஸ்பிளே சென்டர் கொடுத்தா சென்டர் வந்துடும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ். ஓகே. ஸோ இமேஜுக்குள்ள சென்டர் வரணும். ஸோ இமேஜுங்கிறது ஒரு எலமெண்ட். புரியுதா? ஸோ இமேஜை தாண்டி தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸு, இது ஐக்கானுங்கிறதே ஒரு எலமெண்ட். ஸோ டம்மி கண்டென்ட். இப்போ ஐக்கான் இல்லைன்னா அந்த டம்மி கண்டென்ட் இதில் இருக்கும். ஏன்னா ஐக்கான் இல்லை அந்த இடத்துல. ஸோ இதுதான் சென்டர் அப்படி சொல்லி டம்மி கண்டென்ட் இதில் இருக்கும்.
ஸோ காமனாக இந்த இடத்துல இருக்கும் காமனாக. ஸோ அப்போ ஐ டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டும் இந்த பி டேக்கும் பர்டிகுலராக எது சென்டர் வருதுன்னு சொல்லி அது சென்டராக மாற்றி விடுது. புரியுதா? இப்போ நீங்க இது ஒரு இமேஜுங்கிறது ஒரு எலமெண்ட் டேக். ஸோ நீங்க அடுத்து ஒரு ஐகான் போட்டீங்கன்னா அந்த இமேஜ் கீழோடி தான் வரும். ஸோ அப்போ சென்டரில் எப்படி கொண்டாடணும் அதை சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரைட் உள்ள ம் ரைட் உள்ள ரைட் உள்ள இமேஜ் சரி பாருங்க. இப்போ நான் ஒரு ஐகான் போடுறேன். ஐகான் அப்படியே எடுத்துருக்கேன். ஐகானு இந்த ஹீரோ இமேஜுக்கு கீழோடி போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஐகான் வந்துட்டு ஸோ அதுக்கு நான் சைஸ் கூட்டிக்கிடுதேன். சைஸ் பார்த்தீங்கன்னா font size 40 பிக்சல். ஸோ 40 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் 40 50 நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. அதில் என்ன கொடுத்துருக்கோ பர்டிகுலராக எது கொடுத்தா பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கிளாஸை பார்த்துட்டு நான் கிளாஸ் இன்னைக்கு நைட்டே தான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் கிளாஸை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒர்க் அவுட் பண்ண தான் ஒவ்வொரு செக்ஷனும் நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் ஆகும். ஸோ மேனிப்புலேட் பண்ணிடலாம், ஈஸியாக கையாளுற ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் ஒவ்வொரு வெப்சைட்டும். புரியுதா? ஸோ இப்போ நான் ஐகானுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஐகானை எனக்கு சென்டரில் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? கரெக்ஷன் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஐபிஓ கால் பண்ணி டிஸ்பிளேஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் கொண்டு வரலாம் சார். அப்படி கூட வந்துடலாமா? வந்துடலாம் சார் தானே. ஸோ ரைட்டை கால் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஆட்டன் ஐட்டம்ஸ் சொல்றேன் சார். ஆட்டன் ஐட்டம்ஸ். ஓ ஆட்டன் ஐட்டம்ஸ். ஓகே சென்டர். ஓகே தென் ரன் பண்ணி பார்க்கணுமா? ஓகே. இப்படி வந்திருக்கு, வித்தியாசமா அவுட்புட் வந்திருக்கு. அலெக்ஸ் சால்வ் பண்ணுங்க. இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு, எப்படி சால்வ் பண்ணணும்? கேக்குதா? கேக்குது சார். சார் இப்போ டிஸ்பிளே சென்டர் இது ஜஸ்டிஃபிகேஷன் சரணிட்ட சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் அப்படிதானே? ஆமா சார். சரி ஓகே. ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் அலைனைட்டர் சென்டர் தூக்கிடணும் அப்படிதானே? ஆமா சார். ஓகே. ஜஸ்டிஃபிகேஷன் சென்டருக்கும் அலைனைட்டர் சென்டருக்கும் என்ன மீனிங் தெரியுமா? எது கொடுக்கொண்டு? ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் எது கொடுக்கும்? ஒரு பேரா சென்ட்ரா. சென்ட்ரானா எப்படி? ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவுல மிடில் இருக்கும். ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் மிடில் வரும். ஸோ டாப்புக்கும் பாட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் அது அந்த இடத்த பொறுத்து வரும். இடத்த பொறுத்தா? எப்படி சொல்றீங்க? இடத்த பொறுத்துனா நோ. நீங்க டாப்புக்கும் பாட்டத்துக்கும் சென்டர்ல கொண்டாடணும்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, இதை டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து என்னைக்குமே எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகும். புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ் கிராப் யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க உங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ்லேயே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ காலேஜ்ல கிராப் யூஸ் பண்ணீங்களா?
கிராப் யூஸ் பண்ணிருப்பீங்களா? இல்ல சார். கிராப் யூஸ் பண்ணல. சரி 12th 10th கிராப் யூஸ் பண்ணிருப்பீங்க. யூஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே. அந்த கிராப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து தெரியுமா? ஆமா சார். கீழே வந்து எக்ஸப்ட் நடக்கும். ஓகே. கீழே ஓகே. ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஆமா சார். ஸோ ஜஸ்டிஃபை கண்டன் வந்து எக்ஸில் தான் அதோட ரூல் இருக்கும். என்னன்னா ஜஸ்டிஃபை கண்டன் கொடுக்கும், அதை வந்து நம்ம லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட்லேயே இருக்கும், சென்டர் கொடுத்தா இங்கே இருந்து ஒரு கண்டன் இருக்குன்னா இங்கே சென்டரில் வரும், எண்டு கொடுத்தா இங்கே, ரைட்டு கொடுத்தாலும் இங்கே. அலைன் ஐட்டம்ஸ் தெரியுமா? அலைன் ஐட்டம்ஸ் வந்து டாப் டு பாட்டம் என்னன்னா ஒய். ஸோ அலைன் ஐட்டம் ஸ்டார்ட்னு கொடுத்தா அங்கே இருக்கும், சென்டர்னு கொடுத்தா அங்கே இருக்கும், அடுத்து எண்டுன்னு கொடுத்தா அங்கே இருக்கும். ஸோ அலைன் ஐட்டத்துக்கும் ஜஸ்டிஃபை கண்டனுக்கும் இதான் வித்தியாசம். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஸோ இது கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணுங்க, ஏன்னா இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டீங்க. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே இதில் ஃபுல்லாக கண்டென்ட் இருக்கு, எல்லாமே தனித்தனி பேராகிராஃப் கண்டென்ட் போட்டுக்கும். ஸோ எல்லாமே பிளாக் எலமெண்ட். ஸோ எல்லா பிளாக் எலமெண்ட்டும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே ஈல் எலமெண்ட்டாக மாறிட்டு, ஸோ அப்போ எல்லாமே ஒரே வரிசையில் வந்துட்டு. சரிதா உங்களுக்கு? நம்மளுக்கு அப்படியே வரணும். நம்மளுக்கு பர்டிகுலரா எல்லாமே அதாவது லைன்ல இருக்கணும், எல்லாமே அப்படிதான் இருக்கணும். பர்டிகுலரா இதை மட்டும் மூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மினிட். எஸ். ஓகே டன். சொல்லுங்க. கேக்குதா? இப்ப என்ன பண்ணணும்? தெரியலையா? ஓகே டன். சரி ரேணுகா, உங்க டன். இப்ப என்ன பண்ணணும்னா, எப்படி ரைட்ல ஸோ ஓகே ரைட் அபவுட்ல அதோட இமேஜை கால் பண்ணிட்டு இமேஜ் டேக் அப்படி கால் பண்றேன். ஸோ ஹீரோ இமேஜ் டேக் கால் பண்ணணுமா இல்லை இமேஜ் டேக்கை கால் பண்ணணுமா? சொல்லுங்க. ஹீரோ இமேஜ் கால் பண்ணிட்டோம் சார். ஓகே ஹீரோ இமேஜ் கால் பண்ணிட்டு ஹீரோ இமேஜை கால் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தாலும் வரும், இந்த மெத்தட்ல கொடுத்தா வராது சார். அப்ப என்ன பண்ணணும்? நான் எங்க தப்பு இருக்கேன்? நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கேன், ஆனா எந்த இடத்துல பண்ணிருக்கேன் நீங்க கண்டுபிடிங்க. அந்த ஹீரோ அந்த ஐகானை வந்து டிமுக்குள்ள போட நினைக்கிறேன் சார். ஓகே கரெக்ட், அவ்வளோதான். ஸோ அந்த டிவுக்குள்ள போட்டுட்டு பர்டிகுலரா இப்போ இதை தூக்கி போட்டாச்சு. ஸோ இதுக்கடுத்து எப்படி சென்டர் கொண்டாது? அவுட்புட் காமிச்சாலும் சிமிலர் வைஸ் வந்துட்டா, ஏன்னா ஏற்கனவே ஹீரோ இமேஜுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கோமா? ஸோ அந்த உடனே அதுக்குள்ளே தூக்கி போட்ட உடனே அந்த இதுக்கு நான் ஹீரோ இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஹீரோ இமேஜுங்கிறது வந்து நான் மேலே உள்ள இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். என்னன்னா ஹீரோ இமேஜ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். பட் பர்டிகுலராக நீங்கள் அப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் தனியாக இதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் இதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே பாருங்க, சாரி
ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஜீரோ இமேஜ் வித் 100%. ஸோ ரெண்டுமே இப்போ கோடி ஒன்று வந்திருக்கு, ஸோ லெஃப்ட்ல ஒன்று வந்திருக்கு, ரைட்ல ஒன்று வந்திருக்கு. அப்போ இது என்ன எலமெண்ட்? இது என்ன எலமெண்ட்டாக சொல்லுவோம்? பிளாக்கா இல்லைனா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த ஐகானை வந்து சென்டர் பண்ணணும் சார். சென்டர் பண்ண என்ன பண்ணா சென்டர் பண்ணலாம்? அந்த டிவ் ஹெட் டிவ் வந்து டாப் பண்ணிடுவோம். அதாவது ஹீரோ கால் பண்ணிட்டு டிவ் கால் பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு இன்னொரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ ரைட் அபவுட் இமேஜ்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேலே உள்ளது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸோ ரைட் இமேஜ் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க ஐ டேக் கொடுக்கணும் சார். ரைட்ல இருக்கிற ஐ டேக் கொடுத்துட்டு அதை வந்து சென்டர் கொண்டு வரணுமா? சரி, ஓகே. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். ஸோ இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஸோ எலமெண்ட் நம்மளால சென்டர் கொண்டு வர முடியாது. ஸோ சென்டர் கொண்டு வந்தோம்னா அந்த எலமெண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிட்டு மீட்டருதோ அதுதான் ரிமைனிங். இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஐகான் இல்லை. ஸோ ஐகான் இல்லைன்னா இந்த பேராகிராஃப் கண்ணு வந்து கொஞ்சம் மேலே போகும், ஸோ கொஞ்சம் டாப்ல போகும், பர்டிகுலராக இதுக்கும் சென்டரா போகும். ஸோ இந்த ஐகானும் இந்த டம்மி கண்ணு இருக்கிறதுனால ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக சென்டரில் எடுத்துக்கிடும். ஸோ அடுத்து மூணாவது கண்ணு போட்டிங்கன்னா இது கொஞ்சம் மேலே போகும், அடுத்து இது கொஞ்சம் சென்டர் வரும், அடுத்து இன்னொரு கண்ணன் இதில் வரும். ஸோ இப்படி தான் எவ்வளோ கண்ணன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சென்டர் போகும். ஸோ நீங்கள் இதில் சென்டர் கொடுத்தீங்கன்னா இது சென்டர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மீதி இதே அவ்வளோ ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கிடுது. பட் இது எப்படி சென்டர் கொண்டு வர முடியும்? ஸோ இது வந்து இதுக்கு ஸ்பேஸே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு கான்செப்டே மறந்துட்டீங்க. என்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி. என்ன கான்செப்ட்? அந்த கான்செப்டே நீங்க மறந்துட்டீங்க. என்னன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருங்க இதுக்கு. ஏன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தாலும் அதோட பேரண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ உள்ள ஐக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட். இப்போ டாப் 0 அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டா உங்களுக்கு. ஸோ இப்போ இதுல லெஃப்ட் 0 கொடுத்துருவேன். ஸோ லெஃப்ட் 0னா லெஃப்ட் 0ன்ட்டா. ஸோ டாப் 0னே டாப் 0. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை வந்து ஃபுல் வித்தில் கொடுத்துக்கிடுவேன். இருக்கிற இமேஜ் வித் 100%. ஸோ 100% கொடுத்துருவேன். ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ இமேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ வெயிட், ஸோ ஹீரோ இமேஜ் பார்த்தீங்கன்னா வித் 80% கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எடுத்துக்கல. ஸோ நான் இதில் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்காம நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கனாலே சரிங்க, அதுக்கு அப்சல்யூட் கொடுக்குறேன். இது கீழே தான் வந்துடும். புரியுதா? ஏன்னா இது வித் 100% கொடுத்துட்டோம். ஸோ இது இன்லைன் எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வித் 100% கொடுத்த உடனே ஸோ இது வித் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மீதி அது கீழே உள்ள ஸ்பேஸுக்கு இது போயிருது. ஸோ இப்போ என்னன்னா அது பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தாச்சு பேரண்ட்டுக்கு. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுங்க. அப்சல்யூட் டாப் லெஃப்ட் 0 கொடுத்தோடனே ஸோ லெஃப்ட் 0 தான் இருக்கு. ஸோ டாப் 0 கொடுத்துறேன். டாப்லையும் லெஃப்ட்லையுமே ஏன்னா இதோட பேரண்ட் வந்து இந்த ரைட் அபவுட் இமேஜ். ஸோ காமனாக இருக்கு இந்த ரைட் அபவுட் இமேஜ். ரைட் அபவுட் இமேஜ் வந்து இவ்வளோதான் அதோட சைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு சென்டரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, சென்டர்ல கொண்டு வரணும். பேடிங்கா? எதுக்கு பேடிங்?
ம் ராதாகிருஷ்ணன் இதுக்கு சென்டர்ல கொண்டு வரணும், என்ன பண்ணலாம்? ம் சார் மார்ஜின் யூஸ் பண்ணலாம். மார்ஜின் யூஸ் பண்ணலாமா? ம் ஓகே, எது கொடுத்தாலும் நம்ம கொண்டாந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராப்பராக எப்படி கொண்டாடலாம்? ஸோ இதில் இன்னொன்று கேட்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்பிளே ப்ளஸ் கொடுத்து வெயிட் பண்ணுங்க. கண்டென்ட் சென்டர் இந்த அவுட்புட்டை பாருங்க, ஏதாவது மாறுறதா? மாறல. எதுக்கு மாறல? கேக்குதா? எதுக்கு மாறல? நான் டிஸ்பிளே பிளஸ் கொடுத்துட்டேன். டிஸ்பிளே பிளஸ் கொடுத்த உடனே உள்ள இருக்கிற எல்லாமே ஜஸ்டிஃபை சென்டர்ல இருக்கணும், அலைனேட்டர் சென்டர்ல இருக்கணும். ஸோ இமேஜ் வந்து வித்து ஃபுல்லா இருக்கு, ஹைட்டு ஃபுல்லா இருக்கிறதுனால ஸோ அது சென்டர்ல தான் இருக்கு. ஸோ அதை பத்தி கவலை இல்லை. ஸோ அதுக்குள்ள ஒரு கான்செப்ட், ஒரு எலமெண்ட் வச்சிருக்கோம். ஸோ அது பொசிஷன் அப்ஸ்டியூட் உள்ள எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்டும் சென்டர்ல வந்திருக்கணும், ஏன் வரல? தெரியலையா? கேக்குதா நான் பேசுறது? எப்படி அது? இப்ப என்ன பண்ண சென்டர் கொண்டாடலாம்? ஸோ அதுக்கு தான் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஸோ டிரான்ஸ்லேட் அது இங்க இருக்கு, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் யூஸ் பண்ணுறேன். So transform translate minus 50% or minus 50%. So 50%, 50%. சென்ட்ரல் வந்திருக்கா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? சென்ட்ரல்ல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட டிவோட சைஸை பார்த்தீங்கன்னா ஸோ 50%, 50% கரெக்டாக வரல, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஹீரோ இமேஜ் எவ்வளோ, இந்த ரைட் அபவுட் இமேஜ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதோட ஹைட்டுக்கு சென்டர் வந்திருக்கு, புரியுதா? கேக்குதா நான் பேசுறது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆ ஆமா, வித்தும் சென்டர்ல வித் என்னன்னா ரைட்டு லெஃப்ட்லயே சென்டர் தான், டாப் டு பாட்டமும் சென்டர் தான். ஸோ என்னன்னா இமேஜுக்கு நம்ம ஒரு வித் 100% கொடுத்துருவோம், ஹைட்டு 100% கொடுக்கல. ரெண்டாவது ஹைட் ஏன் இவ்வளவு தூரம் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா செக்ஷன் வந்து நம்ம செக்ஷன் ஹைட் கொடுக்கல. செக்ஷன் ஹைட் கொடுக்கலன்னா கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்னன்னா இது வந்து காமனா உள்ள நார்மல் செக்ஷன். ஸோ செக்ஷன்ஸ்குள்ள ஒரு டிவ் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ஹைட்டு கொடுக்கல. ஸோ அதோட பேரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கும், ஸோ பேரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதோட ஹைட் எடுத்துக்கிடுது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ இது எதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? எனி டவுட்? இது வந்து இதை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு பொசிஷன் அப்ஸ்டியூட் கொடுத்துட்டோம். ஸோ பொசிஷன் அப்ஸ்டியூட் கொடுத்துட்டோம்னா அது வந்து டிஃபால்ட்டா ஒரு எலமெண்ட்ல இருந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஃபுல் பவரே அதுக்கு போயிடும். என்னன்னா எலமெண்ட் கொடுக்குற டிஸ்பிளே பிளஸ் கொடுத்து அலைன் சென்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கொடுத்தாலும் அது மூவ் ஆகாது. ஒரு பொசிஷன் அப்ஸ்டியூட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து மூவ் ஆகிறதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வந்து டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகும் போது அது சென்டர்ல அதை எங்கன்னா நகர்த்தி வைக்கணும்னா, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணணும்னா அது டாப் இல்லை பாட்டம் இல்லை ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ டாப் 100 வித்தல் லெஃப்ட் 100 வித்தல் அப்படி கொடுத்தா. ஸோ அப்படி கொடுக்கும்போது பர்டிகுலராக சென்டரில் கொண்டாடணும். அப்படின்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ஸ்டைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது பர்டிகுலராக சென்டரில் வந்துடும். ஸோ டாப் 50%, ஸோ லெஃப்ட் 50% அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ டாப் 50%னா இங்க இருந்து 50%ல இங்க வந்துடும். ஸோ லெஃப்ட் 50% இங்க இருந்து இங்க லெஃப்ட் 50% வந்துடும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்
டிரான்ஸ்ஃபார்ம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மோட மீனிங் என்னன்னா மாறுன்னு அர்த்தம். ஸோ மாறு அதுக்கு மாறும் அந்த மாதிரி. ஸோ டிரான்ஸ்லேட் ஸோ எப்படி ஸோ என்ன -50% -50%. ஸோ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால ஸோ இங்க இருந்து என்னன்னா இங்க இருந்து டாப் 50% இங்க இருக்கும், கரெக்டா இங்க இருக்கும். ஸோ லெஃப்ட்னா இங்க இருக்கும். ஸோ -50% -50% கொடுக்கும்போது கரெக்டா அது சென்டர்ல எடுத்துக்கிடும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டைல்ஸோட இது. கேக்குதா? ஸோ இப்படிதான் சென்டர்ல கொண்டு வரதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டிஸ் எலமெண்ட்ஸ் அப்படிலாம் சென்டர்ல கொண்டு வரதுக்கு இது மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய டைப்ல நம்ம சென்டர்ல கொண்டு வரலாம். பட் இது ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சென்டர்ல கொண்டு வரது. புரியுதா? ஓகே. ஸோ எனி டவுட்? இல்ல சார். ஓகே. ரேணுகா உங்களுக்கு? இல்ல சார். ஸோ அவ்வளோ நாளைக்கு பண்ணிடலாம் செக்ஷன். பண்ணிடலாம். ஓகே. ஸோ ராதாகிருஷ்ணன் நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க போய் ஃபர்ஸ்ட் பேனர் செக்ஷன் ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே. பேனர் செக்ஷன் அவ்வளோலாம் ஒன்றும் காம்ப்ளிகேட்டா இருக்குது. சரி சார். கண்டென்ட் இருக்கு, கட்டர் லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல இமேஜ் இருக்கு. ஓகே சார். ஓகே. எக்ஸாக்டா அதே மாதிரி கொண்டு வாங்க. என்ன மாதிரி பண்றாங்கன்னா நான் உங்களுக்கு கார்ட்ஸ் பண்ணதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 செக்ஷனும் எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி. ஸோ அதுக்கடுத்த செக்ஷன் நீங்க தான் ஐடியாவா கொண்டு போய் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே சார். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க இன்னைக்கு பேனர் செக்ஷன் பண்ணீங்க, நாளைக்கு காலையில் வீடியோ பார்த்துட்டு செக்ஷனை பண்ணிருக்கேன். ஓகே. ஓகே சார். ஸோ எனி டவுட்? யாருக்குமே டவுட் இல்லை? இல்ல சார். ஸோ டவுட் கிடையாது. ஸோ ரேணுகா உங்களுக்கு? இல்ல சார். ஸோ ஓகே. ஸோ ஓகே. அப்போ நாளைக்கு வரும்போது இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே. சரி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.